உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். இந்த பதிவில் நம்ம 3 மாதத்தில் உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எப்போனாக்கா டிசம்பர் 2022. ஸோ 1 டிசம்பர் 2022 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய இந்த டிசம்பர் மாத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோமா இல்லை லாஸ் புக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. முதல்ல இதை பற்றிய ஒரு வீடியோ வந்து நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்க்கலாம். தேவை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? சரி, இப்போது இதை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங். ஸோ இதை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சிம்பிளாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங். ஸோ நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு கீழே வேண்டாம், இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்கு கீழே கண்டிப்பாகவே வேண்டாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய முதலீடு 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் உங்களுடைய கேபிட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து டபுள் பண்ணுறது. அதாவது இப்போ 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளார நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 20,000 ரூபாய். இதுவே நீங்கள் 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 2 lakh. சரிங்களா? ஸோ அதற்குரிய கால்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு டெலிகிராமில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராமில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கால்ஸை வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? சாரி, எந்த மாதிரியான கால்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கால்ஸ் எல்லாமே இன்ட்ராடே கால்ஸாக தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹோல்டிங் பண்ண மாட்டோம். சரிங்களா? ப்ராஃபிட்டோ லாஸோ அதே நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ராடே கால்ஸ் மட்டும்தான். சரி, அடுத்து என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஈக்விட்டியில் இன்ட்ராடே, அதாவது நிஃப்டி 50ல் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்குங்களா, அந்த 50 ஸ்டாக்கில் அல்லது F1 இருக்கக்கூடிய 200 ஸ்டாக்கில். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுவோம். அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை, ஸோ 10 ஷேரோ 20 ஷேரோ 50 ஷேரோ 100 ஷேரோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பையோ இல்லை செல்லோ பண்ணி நம்ம இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டிங் பண்ண மாட்டோம். சரி, இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் ரிவார்டு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா. அதாவது ஒரு ட்ரேடுக்கு, சரிங்களா, ஸோ ஒரு ட்ரேடுக்கு நம்ம 2% நம்ம ரிஸ்க் வைக்க மாட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5%லேருந்து 1% தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு வைப்போம். ஸோ இப்போ நீங்கள் 1 lakh உங்களுடைய கேபிட்டல் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ரிஸ்க் லெவல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதிகபட்சமாக போனால் 2000 ரூபாய், 2% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 lakh நான் சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் 10,000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ, 50,000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1%, 1.5% தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் லெவல் வைப்போம். ஸோ ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான். ஸோ 1% இல்லை 2% நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1:1 அல்லது 1:2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவார்டு வைப்போம். அதாவது ரிவார்டுனா ப்ராஃபிட். ஸோ லாஸோ ப்ராஃபிட்டோ வந்ததுன்னா இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில அப்படி சிம்பிளாக ஒரு டீட்டெயில்ஸ். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிசம்பர் 1 அதாவது டிசம்பர் 1, 2022. ஸோ இந்த ஒரு மாதத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 கால்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணி சொல்கிறேன். ஸோ 25லேருந்து ஒரு 30 கால்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸாக தான் ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக நடந்திருக்கிறது இதுதான். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 கால்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற போது ஒரு 15 கால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸாக தான் ஹிட் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டையும் ரீச் பண்ணாமல், அதாவது டார்கெட்டையும் ரீச் பண்ணாமல், ஸ்டாப் லாஸையும் ரீச் பண்ணாமல் நிறைய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாம் கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணாமல், டார்கெட் ஹிட் பண்ணாமல், அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் ப்ராஃபிட்.
சரிங்களா. ஸோ சரி, இப்போ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தில் நம்ம 3% வந்து பார்த்திங்கன்னா லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. ஸோ இங்கே வந்து நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம பக்காவாக ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. அதாவது நம்ம ட்ரேடிங்கில் ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நான் ரிஸ்க் லெவல் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. ஒரு 0.5% ரிஸ்க் வைப்போம், 1% ரிஸ்க் வைப்போம், 1.5% ரிஸ்க் லெவல் வைப்போம். ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ 30 ட்ரேடிங் பண்ணியும் நம்ம 3% தான் வந்து லாஸே புக் பண்ணியிருக்கோம். ஸோ 3%னா எவ்வளோன்னா உங்களுடைய கேபிட்டல் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh இருந்ததுன்னா 3000 ரூபாய், அதுதான் 3% இல்லைங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் இருந்ததுன்னு 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா 3000 ரூபாய் உங்களுடைய லாஸ், அதாவது 3%. 10,000 ரூபாய் இருந்ததுன்னா 300 ரூபாய், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3%. சரிங்களா. சரி, எப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3% லாஸில் இருக்கிறோம். சரிங்களா. ஆக்சுவலாக நம்மளுடைய என்ன சொல்கிறது கமிட்மெண்ட் என்னென்னா 3 மாதத்தில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை டபுள் பண்ணணும். ஸோ இதுதான் கமிட்மெண்ட்டு. நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. சரிங்களா. சரி, ஓகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கட்டணமாக வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் இப்போ நீங்கள் வந்து பே பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த 3000 ரூபாய் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை டபுள் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ எப்படி வேணாலும் நடக்கலாம். சரிங்களா. அல்லது 3 மாதம் மேலேயும் கூட போகலான்னு வச்சுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டை டபுள் பண்ணுறது, உங்கள் அக்கௌண்ட்டை நான் எப்போ டபுள் பண்ணுறனோ அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 3000 ரூபாய் ஃபீஸ் தான். அது எத்தனை மாதம் ஆனாலும் சரி. சரிங்களா. அடுத்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது சரிங்களா. ஸோ நிறைய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம லாஸில் புக் பண்ணியிருந்தாலும் ஸோ ஒரு சின்ன லாஸில் தான் இருக்கும். அதாவது 3% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரேடிங் பண்ணி 3% தான் நம்ம லாஸ் ஓவராலாக இருக்கும். அப்படிங்கிற போது நம்ம கிட்ட என்னென்னா ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாகவே நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம். ஸோ இந்த 3 மாத கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதோட டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஸோ எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாகவே நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கற்றுப்போம். அடுத்து மணி மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மணி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ ஒரு ட்ரேடிங்க்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் லெவல் வைக்கணும், ரிவார்டு வைக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் ரிவார்டு லெவல் வைக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாகவே கற்றுக்கலாம். சரிங்களா. சரி, அடுத்து ஒரு சரியான என்ட்ரியாக வெயிட் பண்ணுறது. ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கிடச்சிச்சு, ஒரு என்ட்ரியாக நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மனநிலை என்னென்னா நம்ம ஒரு லேப்டாப்பையோ இல்லை செல்லுலையோ நம்ம ட்ரேடிங்கை நம்ம அது ஓப்பன் பண்ணுறோமோ, நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி, அதிலே ஒரு என்ட்ரி போட்டு நம்ம பை பண்ணியிருந்தோம்னா மேலே போகுமான்னு பார்த்துட்டே இருப்போம். செல் பண்ணியிருந்தோம்னா கீழே வருமான்னு பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சரியான என்ட்ரிக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த என்ட்ரிக்கு போகிறது. என்ட்ரி போயிட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ இருக்குமா, அந்த இன்கேஸ் லாஸே புக் ஆனாலும் அந்த லாஸ்க்காக பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த நம்ம எங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸோ அங்கே கரெக்டாக எக்ஸிட் ஆகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்கெட். ஸோ டார்கெட்டுக்காக ஸோ இப்போ நம்ம நிறைய மக்களுடைய மனநிலை என்னென்னா லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதை லாஸை வந்து ரன் பண்ணி விட்டுருவோம். ஸோ திரும்ப ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான அணுகுமுறை. ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயே இருக்கட்டும். அதே ப்ராஃபிட் வந்ததுன்னா என்னென்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் வந்தாவே எங்கே கீழே இறங்கிடுமோ, லாஸ் புக் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு சரியான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறது. ஸோ சரியான ஸ்டாப் லாஸை போட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற வரைக்கும் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறது. ஸோ டார்கெட்டை வந்து நம்ம என்ன டார்கெட் செட் பண்ணுறோமோ அந்த டார்கெட்டை ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஒரு சைக்கலாஜிக்கலாக மணி மேனேஜ்மெண்ட்டாக ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாகவே கற்றுக்கொள்வோம் அந்த 3 மாதத்தில். சரிங்களா. சரி, அடுத்து ஓவராலாக பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 90% சேஃபாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து உதாரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டாக இருக்குமே, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா நிறைய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் புக் பண்ணாலும் ஒரு சின்ன லாஸில் தான் இருக்கும். ஸோ அந்த 3% அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும். சரிங்களா.
சரிங்க மக்களே. ஸோ நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். சரிங்களா? அடுத்த ஜனவரியில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா இல்லை லாஸ் புக் பண்ணுறோமா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஜனவரி மாதம் பார்ப்போம். ஸோ இந்த கேபிட்டல் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நம்ம டெய்லி என்னென்ன ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பப்போ நம்ம கண்டிப்பாக வீடியோவாக போடுவோம். சரிங்களா? சரிங்க மக்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.